அது ஊர்லலாம் சொல்லுவாங்க ஹெல்மெட் திருடன், கோழி திருடன், செருப்பு திருடன், பெட்ரோல் திருடன். இது என்னன்னா அல்பத்தனமான திருட்டுகள் இதெல்லாம். இது வந்து ஒரு கடுமையான சொல் கிடையாது. பட் திருட்டுல வந்து குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு 75 ரூபா 100 ரூபா 200 பெட்டி கிரைம்ஸ். அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு பட்டத்தை பெற்றிருக்கு. ராகுல் காந்தி வந்து ஒரு திருட்டு பட்டம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ திருட்டு பட்டம் வாங்கினவன் வந்துட்டு ஐயா நான் திருடன் இல்லை, என் பையில ஒன்றும் இல்லை, என் ஜோபியில் ஒன்றும் இல்லை, இந்தா பார்த்துக்கன்னு கொடுத்தா அவன் திருடன் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டாக்கு எதுக்கு ராகுல் காந்தி உறுதிமொழி கொடுக்கணும்? இவங்க தான் போய் கோர்ட்டில் போய் உறுதிமொழி கொடுக்கணும், ஆமா எங்க டேட்டா கரெக்ட்னு. இன்னொன்று நீங்க பாருங்க, அந்த ஓட்டர் ஐடி எல்லாம் பாருங்க, அதில் போட்டோ எல்லாம் பாருங்க, இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் ஒட்டிருப்பாங்க இந்த பிக் பாக்கெட் செயின் திருடுறவங்க சின்ன சின்னதா இருக்கும். நம்ம போட்டோ நம்மளுக்கே பார்த்தா நமக்கே பயமா இருக்கும், இது யார் போட்டோன்னு தெரியாது. இன்னொரு அட்ரஸ்ல ஜீரோன்னு இருக்கு, இடத்தோட விலை என்ன, வீட்டோட விலை என்ன, எங்கன்னா ஒரு முகவரி ஜீரோன்னு இருக்குமா? இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது யாரு? எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துக்கணும், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் பார்த்துக்கணும். இது பார்க்கல. ஏதோ ஒருத்தர் 6 மாசம் கழிச்சு நீங்க கொடுத்த 300 கிலோ 7.5 அடி உயரத்துக்கு இருந்த ஃபைல் எல்லாம் பார்த்து 6 மாசம் ஏதோ பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கானா? வேலையே பயிர மேய்ஞ்சிருக்கு. என்னோட அந்த ஒத்த ஓட்டு, அதாவதுங்க மக்கள் ஜனநாயகத்தை இது படுகொலை செய்கிறது. இதுல நான் வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்பு எடுக்கல. இன்னைக்கு பாஜக இருக்கட்டும், நாளைக்கு காங்கிரஸ் வரட்டும், இல்ல அதிமுக வரட்டும், இல்ல திமுக திரும்பி வரட்டும், அதை பத்தி இல்ல. இந்த தப்பை இன்னைக்கு சரி செய்யலனா இதே திருட்டுத்தனம், இதே தப்பு தொடர்ந்து நடக்கும். ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்கிறதுனால தான் அரசியல்வாதி வீட்டுக்கு தேடி வந்து ஓட்டு கேட்கறாங்க. அந்த ஓட்டு கூட இல்லனா மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள். அரசியல் தலைவர்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கிறது அந்த நன்மதிப்பை பெறணும், அந்த நம்பிக்கையை பெறத்துக்கு தான் தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல், அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவ்வளவு சம்பளம் கொடுத்து கொண்ட வச்ச லைட் கொடுத்து நீதிமன்றத்துக்கு என்ன மாண்பு மரியாதை இருக்கோ அதே சுயமோட்டோ பவர்ஸ், அதே ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம அதுல அவ்வளவு நொட்டை வச்சுக்கிட்டு அதுல எதுவுமே சரியில்லாம, அதாவது உத்தரப்பிரதேசலயும் ஓட்டு இருக்குமா, அதே பேர்ல ஆதார் கார்டுல இன்னொரு இடத்துல இருக்கும். இப்ப இந்த ஆதார் ஒண்ணு வைக்கிறீங்களா, அது எத்தனை ஓட்ட, எத்தனை ஆதார், என்ன எது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆதார் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சார். தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு, வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கு ஆதார் ஒரு ஏற்கத்தக்க ஆவணம் அல்லன்ட்டாங்க. சரி, அப்ப அந்த ஆதார் வச்சு என்ன பண்றது? வாங்கின ஜனங்க நாக்கு வலிக்கிறது. அதுல வந்து இருக்கிற போன் நம்பர், கண்ணு மை, புருவம் இதெல்லாம் வாங்குனீங்களே, இதெல்லாம் யாருக்கு வேண்டி வாங்குனீங்க? வாக்கு சீட்டு டூப்ளிகேட் ஜீரோன்னு இருக்கும் அட்ரஸ். என் மூஞ்சி பார்த்தா அது ஆனா பெண்ணானே தெரியாது, அந்த லட்சணம் அது. ஆதார் பார்த்தா நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க, டூப்ளிகேட் இருக்குன்றீங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் என்னதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்ப மக்களை பிரஜையா பாக்குறீங்களா, இல்ல ஏதோ ஓட்டுக்கு நேரத்துக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா பாக்குறீங்களா நீங்க? அப்ப தேர்தல் ஆணையம் மக்களை எப்படி நடத்துது? அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த வாக்காளர் சீட்டை வந்து திருத்தம் பண்ணி கரெக்டா தேர்தல் நடத்துறது 5 வருஷத்துல ஒரு வேலை. அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியலன்னா இது என்ன தேர்தல் ஆணையம்? இதுக்கு என்ன மரியாதை இருக்கு? இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ராகுல் காந்தி அவர்கள் போல 300 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க, ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு பிரதிநிதித்துவத்துல 40 விழுக்காடு போயிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டும். வட இந்தியால இருந்து வரக்கூடிய ஊடகங்கள் லைவ் கூட போடல, நிறைய இருட்டடிப்பு செய்றீங்க. இது வந்து சொந்த பிரச்சனையா பார்க்கணும். இதுல வந்து அரசியல் கொள்கை எல்லாம் இருக்கட்டும், ஓட்டு எங்க